என் லைஃப்பில் என்னோட இசப்பா இன்றைக்கி நம்ம விண்ணகத்திலேருந்து நம்ம எல்லாருக்குமே கிடச்சிருக்க ஒரு மகா பரிசுத்தமான ஒரு நல்ல கொடையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் உத்திரியம். ஜெபமாலை உத்திரியம் வழியாக ஒரு நாள் இந்த உலகத்தை நான் மீட்பேன் அப்படின்னு மாதா சொல்லியிருக்காங்க. உத்திரியத்தை பார்த்தாலும் ஜெபமாலையை பார்த்தாலும் சாத்தான் பின்னங்கால் பிடறி அடிக்க தலை தெறிக்க ஓடி போவான் அப்படின்றது நிச்சயம். அவனை சித்திரவதை பண்ணுற பொருட்களில் உத்திரியமும் இருக்குது, ஜெபமாலையும் இருக்குது. வாங்க அப்படிப்பட்ட மகா பரிசுத்தமான இந்த உத்திரியத்தால் நம்மளுக்கு என்ன சால்வேஷன் கிடைக்குது, மீட்பு எப்படி கிடைக்குதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே மீட்பு தேவை. இந்த உலகத்தில் பிறந்திருக்க எல்லா மனுஷனுக்குமே மீட்பு தேவை. எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் மனுஷங்களை படைச்சது கடவுள் தான். அந்த கடவுள்கிட்ட தான் நம்ம எல்லாருமே ஒரு நாள் போய் சேர போகிறோம். இந்த உலகத்தில் வேறு வேறு மனுஷங்களா யார் யாருன்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம எல்லாருமே கடவுளோட பிள்ளைங்க தான். நம்மளுக்கு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் இருந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் நம்ம கடவுளோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு மீட்பு அவசியம். அந்த மீட்புக்கான பொருட்கள் நிறைய இருக்குது இந்த உலகத்தில். அதில் ஒன்று தான் இந்த உத்திரியம். உத்திரியம் வழியாக மாதா இந்த உலகத்தை மீட்பேன்னு சொன்னாங்கள்ல, சாத்தானோட பிடியிலேருந்து நம்மளை காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்காங்கள்ல. வாங்க என்ன கலரில் உத்திரியம் இருக்குது, அது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பச்சை கலர் உத்திரியம், ப்ரௌன் கலர் உத்திரியம், சிகப்பு கலர் உத்திரியம், இந்த 3 கலரில் நம்மளுக்கு உத்திரியம் இருக்குது. பச்சை கலர் உத்திரியமும் ப்ரௌன் கலர் உத்திரியமும் மாதா கொடுத்துருக்காங்க. சிகப்பு கலர் உத்திரியத்தை ஏசப்பா கொடுத்துருக்காரு. இதில் ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தா, இந்த பச்சை கலர் உத்திரியத்தை எந்த காங்கிரிகேஷனில் இருக்க சிஸ்டருக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் சிகப்பு கலர் உத்திரியத்தை அதே காங்கிரிகேஷனில் இருக்க சிஸ்டருக்கு ஏசப்பா கொடுத்துருக்காரு. ப்ரௌன் கலர் உத்திரியத்தை மட்டும் புனித சைமன் ஸ்டாக் அப்படின்றவருக்கு கார்மேல் மலையில் அவரோட பாதுகாப்புக்காகவும் மற்ற துறவிகளோட பாதுகாப்புக்காகவும் மாதா கொடுத்துருக்காங்க. பச்சை கலர் உத்திரியம். பச்சை கலர் உத்திரியம் பச்சை கலரில் தான் இருக்கும். அது ஒரு கிளாத் மாதிரி இருக்கும். முன்னாடி பக்கம் மாதா படம் போட்டிருக்கோம். மாதா வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்களோட இதயத்துலேருந்து ஒளி கதிர் வீசிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பின்னாடி பக்கம் நம்ம திருப்பி பார்த்தோன்னா இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி, அதாவது மாதாவோடைய திரு இதயம் அங்கே இருக்கும். அதை ஒரு வால் அதை ஊடுருவி இருக்க மாதிரி இருக்கும் அந்த படம். அதுக்கு மேலே என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, தூய இதய மரியன்னையே இப்போதும் எப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த பச்சை கலர் உத்திரியத்தை 1840 வருஷம் மாதா சிஸ்டர் ஜஸ்டின் அப்படின்றவங்களுக்கு பிரான்ஸ் தேசத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே கான்வெண்ட்டில் சேர்ந்த அதே காங்கிரிகேஷனை சேர்ந்த சிஸ்டர் கேத்தரின் அவங்களுக்கு மிராக்குலஸ் மெடலை மாதா 1830 வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த பச்சை கலர் உத்திரியத்தை சிஸ்டர் ஜஸ்டினுக்கு 1840 வருஷம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செப்டம்பர் 8ஆம் தேதி மாதாவோட ஃபீஸ்ட் அன்னைக்கு, அதாவது மாதாவோட பிறந்த நாள் அன்னைக்கு மாதா கொடுத்துருக்காங்களாம். மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கன்வர்ஷன் இதனால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உத்திரியத்தை போடுறவங்களுக்கு மனசளவுலேயும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை போட்டுக்கிறவங்களுக்கு நிறைய பெரிய ரூல்ஸ் எதுவுமே இல்லை. ஃபாஸ்டிங் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும் அப்படி எதுவுமே இல்லையா. இப்போ ஒருத்தர் குடிப்பழக்கத்தில் இருக்கார், அவர் மனசு திரும்பணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா அந்த உத்திரியத்தை போய் நான் அவருக்கு கொடுத்துட்டு இதை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க, இல்லை கழுத்துலையும் போட்டுக்கலாம், கையிலையும் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் பர்ஸ்லேயோ பேக்லேயோ எங்கேயாவது வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற மாதிரி நான் செய்யணும். அந்த உத்திரியம் அவங்க கையில் இருந்தால் போதும். அவங்க ஜெபம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களோட குடி பழக்கத்துக்காக நான் ஜெபம் பண்ணிக்கலாம். மாதாவே, இந்த மனுஷங்கிட்ட அந்த பச்சை கலர் உத்திரியம் இருக்குது, அவருக்கு ஒரு மனமாற்றத்தை நீங்கள் கொடுங்க, குடிப்பழக்கத்துலேருந்து அவருக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணாலும் நிச்சயமாக அந்த மாற்றம் அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லி மாதா உறுதியாக சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமாக ஒவ்வொரு மனமாற்றத்துக்கும் இந்த பச்சை கலர் உத்திரியம் தேவை. குடிப்பழக்கத்தை நான் எக்ஸாம்பிளாக தான் சொல்லியிருக்கேனே தவிர நிறைய விஷயங்களில் மாறணும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் நம்ம இந்த பச்சை கலர் உத்திரியத்தை யூஸ் பண்ணலாம். இப்போது நானே ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சேன் அப்படின்னா
எனக்கு அதிகமாக கோபம் வரும். இந்த கோபத்துலேருந்து எனக்கு விடுதலை வேணும், நான் அதிகமாக கோவப்படக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, நானே என்னோடய கழுத்தில் போட்டுக்கிட்டு எனக்காக ஜெபம் பண்ணிக்கலாம். இல்லை நான் என் பர்ஸில் எப்பயுமே வச்சுக்கலாம். அடிக்கடி ஆனால் அந்த உத்திரியத்தை வச்சுருக்கவங்க தெரிஞ்சவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உத்திரியத்துக்கு பின்னாடி எழுதியிருக்கு பார்த்தீங்களா, தூய இதய மரியன்னையே இப்போதும் எப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமேன். ஞாபகம் வரும்போதெல்லாம் இந்த குட்டி ஜெபத்தை நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு மாதா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ப்ரௌன் கலர் உத்திரியம், ப்ரௌன் ஸ்கேப்புலர். இதை மாதா புனித சைமன் ஸ்டாக் அவர்களுக்கும் அவர் கூட இருக்க துறவிகளுக்கு பாதுகாப்புக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை கார்மலைட்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தாங்களாம். இப்போது யார் வேணும்னாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1251 வருஷம் ஜூலை மாதம் 16 அவருக்கு மாதா கொடுத்துருக்காங்க. இதை போடணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன் பார்த்தா, முதல் கண்டிஷன், யார் இதை போடுறாங்களோ அவங்க எப்போவுமே அதை போட்டுகிட்டே தான் இருக்கணும். தேவையானப்போ போட்டுக்கிறதும் தேவையில்லாதப்போ கழட்டி வைக்கிறதும் நிச்சயமாக செய்யக்கூடாது. ரெண்டாவது, பியூரிட்டி, பரிசுத்தத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிகரெட் பிடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் செய்யவே கூடாது. மாலை போட்டிருக்கும் போது எப்படி சுத்தபத்தமாக பரிசுத்தமாக உடல்லையும் மனசுலையும் எப்படி சுத்தமாக இருப்போமோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா, திருச்சபை அதாவது சர்ச் நம்மளுக்கு என்னென்ன சொல்லுதோ, எப்பெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கணும், எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நிச்சயமாக நான்வெஜ் சாப்பிடவே கூடாதான். ஒரு வேளை நம்ம மறந்து போய் சாப்பிட்டாலோ இல்லை ஆசையாக இருந்து சாப்பிட்டுட்டாலோ உடனே நம்ம பங்கு சாமியார்கிட்ட போய் நடந்த விஷயத்த அவர்கிட்ட எடுத்து சொல்லிட்டு ஒரு முழு ஜெபமாலை, அதாவது 53 மணி ஜெபமாலை சொல்லி ஜெபிச்சு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு மாதா சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமாக மாதாவோட பாதுகாப்பு கவசம் அப்படி தான் சொல்லணும். இந்த உத்திரியத்தை போட்டுட்டு இறந்து போனால் நேரடியாக விண்ணகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு நான் சின்ன வயசில் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை. மாதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த உத்திரியத்தை போட்டிருக்கும் போது இறந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கள முடிவில்லாத நெருப்புலேருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு மாதா சொல்லியிருக்காங்க. அதாவது வாக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ரௌன் கலர் உத்திரியத்தோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது சிகப்பு கலர் உத்திரியம், ரெட் ஸ்கேப்புலர். சிகப்பு கலர் உத்திரியத்தை ஏசப்பா சிஸ்டர் அப்போலின் அப்படின்றவங்களுக்கு 1846 வருஷம் அதே காங்கிரிகேஷனில் இருக்க இந்த சிஸ்டருக்கு கொடுத்துருக்காரு. அதாவது பச்சை கலர் உத்திரியத்தை மாதா கொடுத்தாங்கல்ல சிஸ்டர் ஜஸ்டின் அவங்களுக்கு, அதே மாதிரி அதே காங்கிரிகேஷனில் இருக்க சிஸ்டர் தான் சிஸ்டர் அப்போலின். அவங்களுக்கு 1840 வருஷம் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஏசப்பா 1846 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏசப்பாவோட பாடுகளை அவங்க ரொம்ப அருமையாக தியானிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. ஜூலை 26 செப்டம்பர் 14 வரைக்கும் அடிக்கடி சிஸ்டருக்கு காட்சி கொடுத்து அவர் பேசிட்டே இருந்தாராம். அப்போது அந்த சிஸ்டர் ஒரு நாள் அவங்களுக்கு வந்த கனவை பற்றி ஏசப்பா கிட்ட சொன்னாங்களாம். ஒரு பெரிய ஆறு இருக்குது ஏசப்பா, அதில் சில பேர் மூழ்கி எந்திரிக்கிறாங்க. ஆற்றுல மூழ்கி எந்திரிச்சவங்களோட முகம் பிரகாசமாக இருந்துச்சு, அவங்க கையிலேருந்து வைர கற்கள் எல்லாம் கொட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் அந்த ஆற்றை பார்த்தும் பார்க்காம கடந்து போயிட்டாங்க. அவங்கள எல்லாம் ஒரு கருப்பு கலர் புகை மூட்டம் சூழ்ந்துக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏசப்பா அந்த கனவுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆறு இவரோட மர்சி. யாரெல்லாம் இவரோட இரக்கத்தில் மூழ்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பிரகாசமாக ஒளி வீசுவாங்க. யாரெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டாங்களோ அவங்க இந்த உலக கவலையால் சூழப்படுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்காரு. ஏசப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரோட இரக்கம் மனித குலம் மேலே எப்போவுமே இருக்கும். ஆனால் அவரை தேடி மனசு மாறி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு உடனே மனமாற்றம் நான் கொடுப்பேன், உடனே என்னோட இரக்கத்தை அவங்க மேலே நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். மனுஷங்களோட மனமாற்றம் தான் எனக்கு தேவைன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறாரு. ஏசப்பா அவங்களுக்கு காட்சி கொடுத்தப்போ ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் ப்ளூ கலர் ஷாலும் போட்டிருந்தாராம். அதே மாதிரி தான் இந்த உத்திரியமும் செய்யப்பட்டிருக்கு. ரெட் கலர் இந்த உத்திரியத்தில் 2 சைடு இருக்கும். முதல் சைடு ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டு இருக்காரு. அதுக்கும் சிலுவைக்கு அடியில் ஆணி, அவரோட வெள்ளை அங்கி அதெல்லாம் சிலுவைக்கு அடியில் இருக்குமா. பின்னாடி பக்கம்
ஏசப்பாவோட திரு இருதயமும் மாதாவோட திரு இருதயமும் இருக்கும். நடுவில் சிலுவை அடையாளம் வரையப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இதில் யார் போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபெய்த்து, ஹோப்பு, சேரிட்டி, அதாவது விசுவாசம், நம்பிக்கை, சேரிட்டி, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற அந்த மனசு பெருகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வெள்ளிக்கிழமையும் பாவத்துக்கு பரிகாரமாக மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சிகப்பு கலர் உத்திரியத்தை வின்சென்ட் பால் சபையை சேர்ந்த ஃபாதர்ஸ் பிளஸ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இதை நம்ம போட்டுக்கணும். இதில் இருக்க பலன் நம்மளுக்கு கிடைக்கும். சாத்தானை சித்திரவதை பண்ணுற உத்திரியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாத்தானோட சோதனையிலிருந்து கூட விடுதலை கிடைக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.